வெற்றிகரமான சத்தியம். நீதமான சபையும் அதன் ஊழியமும். ஜூன் 9. மோசமான நம்பிக்கைகள். பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம். அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது. அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள். ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். எரேமியா 51:7. 1996 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நிறுத்தவும் என்று சாலையில் வைக்கப்பட்டிருந்த பலகையை 3 பேர் அகற்றிவிட்டார்கள். அதனால் அங்கு நிற்காமல் சென்று 3 பதின்ம வயதினர் ஒரு பெரிய ட்ரக்கில் மோதி கொல்லப்பட்டார்கள். இந்த குறும்புக்கார வாலிபர்களுக்கு சுமார் 20 வயதுதான் இருக்கும். அவர்களுக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. போக்குவரத்து அடையாளங்களை மாற்றுவது போல சபையானது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வேதாகம சத்தியத்தை மாற்றியது. அது குழப்பத்தை ஏற்படுத்தி பலர் மோசமான நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வழிநடத்தியது. வேதாகமத்திற்கு புறமான இந்த கோட்பாடுகளை பாரம்பரியத்தின் அடிப்படையில் ரோம் சபை ஏற்படுத்தியது. சீர்கேடு பெருகியது. ஆவிக்குரிய வீழ்ச்சி உண்டானது. அச்சபையின் பொய் போதனை பற்றி தேவ வார்த்தை விவரிக்கிறது. பாபிலோன் தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே. வெளிப்படுத்தல் 14:8. பூமியில் இருந்த சபையின் தலைவரை கிறிஸ்துவின் பதிலாளி என்று ரோம சபை அழைத்தது. ஆனால் கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார் என்று எபேசியர் 5:23 சொல்கிறது. அந்த தேவ துரோக சபையானது விசுவாசிகளின் பார்வையை கிறிஸ்துவின் பரலோக ஆசாரியரிடமிருந்து பூலோக ஆசாரியரை பார்க்கும்படி செய்தது. ஆனால் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்று எபிரேயர் 4:14 சொல்கிறது. நற்கிரியைகளால் புண்ணியம் உண்டு என்று விழுந்து போன சபை சொல்கிறது. தேவன் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சிக்கிறார். 2 தீமோத்தேயு 1:9. வேதாகம சத்தியத்திலிருந்து நாம் விலகி செல்லும் போது நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆபத்திற்குள்ளாக்குகிறோம். செயலில் காட்டுங்கள். பொய்யான ஒன்றை எப்போதாவது நம்பினீர்களா? உண்மையை எப்படி அறிந்து கொண்டீர்கள்? ஆழமான ஆராய்ச்சிக்கு நீதிமொழிகள் 14:12, எபிரேயர் 4:14-16 வரை, வெளிப்படுத்தல் 18:3 வசனங்கள். ஆமீன்.